டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மென்ட் நவ். நாமக்கல், திருச்சி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் காவல்துறையில் பணியாற்றும் நபர்களை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3 பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 3 காக்கிகளின் கையில் விலங்கு மாட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே எல்லை மீறுவது எங்கு போய் முடிய போகிறதோ என பலரும் கவலையில் உள்ளனர். வேலியே பயிரை மேய்வது போன்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினரே பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டால் இனி யாரைத்தான் நம்புவது என்பதே பலரது ஆதங்கம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையைச் சேர்ந்த 19 வயது மாணவி திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது தந்தை வாழவந்திநாடு காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களுக்கு ஹெல்ப்பராக இருந்து வரும் நிலையில் கடந்த 6ஆம் தேதி மாணவியும் அவரது தந்தையும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மோகனின் காரில் திண்டுக்கல்லுக்கு சென்றுள்ளனர். பணி காரணமாக முள்ளுக்குறிச்சியிலேயே தந்தை இறங்கிய நிலையில் மாணவி மட்டும் SSI மோகனுடன் சென்றுள்ளார். மகள் வயதில் உள்ள மாணவியிடம் SSI மோகன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது கத்தி கூச்சலிட்ட மாணவி காரை விட்டு பாதியிலேயே இறங்கி பேருந்தில் ஏறி திண்டுக்கல்லுக்கு சென்றுள்ளார். இதையடுத்து நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி அளித்த புகாரின் பேரில் SSI மோகன் கைது செய்யப்பட்டார். இதேபோல் திருச்சியிலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. பொன்மலை ரயில்வே காலனியில் வசித்து வரும் ஒரு பெண் உறையூரில் அஞ்சலக ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 8ஆம் தேதி ஸ்கூட்டியில் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது காவல் உடையில் பின்னால் வந்த ஒருவர் அந்த பெண்ணை வழிமறித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஆள் நடமாட்டம் இல்லாத சாலை என்பதால் இதுபோன்ற அத்துமீறலில் அவர் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் அஞ்சலக பெண் ஊழியர் பொன்மலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து CCTV காட்சி பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் கானக்கிளியநல்லூர் காவல் நிலைய காவலர் கோபாலகிருஷ்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அத்தோடு அவர் பணி இடைநீக்கமும் செய்யப்பட்டார். அதேபோன்று நெல்லையில் பள்ளி மாணவியிடம் ஒரு தலைமை காவலர் தகாத வேலையில் ஈடுபட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் திருநெல்வேலி மாநகர ஆயுதப்படையில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். வாரம் தேவாலயத்திற்கு சென்ற போது கணவரை பிரிந்து வாழும் 47 வயது பெண் ஒருவருடன் சசிகுமாருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதனால் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சசிகுமார் அடிக்கடி சென்று வர கடந்த 4 ஆண்டுகளாக கணவன் மனைவி போல் வாழ்ந்துள்ளனர். அந்த பெண்ணின் மகள் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த சிறுமிக்கு காவலர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். வகுப்பறையில் சோர்ந்து போய் இருந்த மாணவியிடம் டீச்சர் விசாரித்த போதுதான் இந்த உண்மையே வெளியில் வந்திருக்கிறது. இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் காவலர் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். இப்படி கடந்த 10 நாட்களுக்குள் 3 காவலர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அரசு பணியில் இருப்பவர்கள் யார் இது போன்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாலும் அவர்களின் வேலையை உடனே பறித்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு சிறந்த பாடமாக இருக்கும் என பலரும் கூறி வருகின்றனர். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மென்ட் நவ்.